இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்பனின் மூலபலப்படை. உலகில் உள்ள அரக்கர்களை எல்லாம் ஒன்று திரட்டி சேர்க்கப்பட்ட படைதான் மூலபலப்படை. ராவணன் தன் அரக்கர் குலத்தை எல்லாம் அழைத்து வரச் செய்து இலங்கையில் போரிடுவதற்காக அழைக்கப்பட்ட படை. மூலப்படை என்று வெளிப்படையாக கூறாமல் கம்பன் இங்கு மூலபலப்படை என்று குறிப்பிடுகிறான். வால்மீகியும் மூலபல யுத்தம் என்றே குறிப்பிடுகிறார். இங்கு பலம் என்ற சொல் மூல பலம் என்று இரண்டு சொற்களாக சொல்லப்படுகிறது. பலம் என்ற சொல்லுக்கு படை என்ற பொருள் கொள்ள வேண்டும் என்று வைமும்பு அவர்கள் குறிப்பிடுகிறார். மூல பலம் என்ற இரண்டு சொற்களுக்கு வேர் என்ற ஒரு பொருளும் உண்டு. வேர் ஆதியிலிருந்து, ஆதி தொட்டு மூலமாகிய வேரிலிருந்து வந்த படை. ராவணனுடைய முன்னோர்கள் தொட்டு தொடர்ந்து வந்த அரக்கர் படை. ஆதலால் இது மூலபலப்படை என ஆயிற்று. இத்தகைய மூலபலப்படையை வள்ளுவர் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். உழைவிடத்து ஊரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படை அல்லால் அரிது. படைகள் அழியும் நிலையில் அஞ்சாமல் நின்று போரிடும் உறுதியான மனநிலையை உடைய முன்னோர்கள் வழி வந்த பழமையான படைக்கு பெயர்தான் மூலப்படை. இதை தொல்படை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். படை 6 வகைப்படும் என்பார்கள். மூலப்படை, கூலிப்படை, நாட்டுப்படை, காட்டுப்படை, துணைப்படை, பகைப்படை. இவ்6 படைகளிலும் மூலப்படைதான் மிகச் சிறந்த படை. அரசன் இக்கட்டான நிலையில் இருக்கும்போது அஞ்சாது நின்று போரிடக்கூடிய பழம்பெரும் படைதான் மூலபலப்படை. காலாட்படை, தேர்ப்படை, யானைப்படை வீரர்கள் போரில் தோற்ற பிறகு அனுப்பப்படும் படைக்கு பேர்தான் மூலபலப்படை. இப்படையை ரிசர்வ் போர்ஸ் என்று அழைப்பார்கள். இன்றைக்கும் பல நாடுகளில் இந்த படை தயாராக வைக்கப்பட்டுள்ளது. இந்த மூலபலப்படை எப்போது இலங்கைக்கு அழைக்கப்பட்டது, எப்போது வந்தது? முதல் நாள் போரில் தோல்வியுற்று ராவணன் திரும்பி வருகிறான். அவன் எப்படி வந்தான் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு திரும்பி இலங்கைக்கு வர்றான். வந்த கையோடு அவன் என்ன பண்றான்? தூதுவர்களை எல்லாம் அழைத்து 8 திசைகளுக்கும் சென்று நம்முடைய மூதாதையர்களான படைகளை கொண்டு வந்து இலங்கைக்கு வா என்று கட்டளை இடுகிறான். நினைவதன் முன்னம் நீர் போய் நெடுந்திசை 8ம் நீந்தி கணைகளல் அரக்கர் தானே கொணர்தி கடிதீன் என்றான். உடனே படையை கூட்டிட்டு வான். எப்ப சொல்லியிருக்கான்? முதல் நாள் போரில் தோல்வியுற்று திரும்பிய போது படையை அழைத்து வர சொல்லியிருக்கிறான். முதல் நாள் போர் முடிந்ததுமே இலங்கையில் உள்ள படைகளை வைத்து ராமனை வெல்ல முடியாது என்ற மனநிலை ராவணனுக்கு அப்பயே வந்துருச்சு. இல்லாட்டி அந்த முதல் அடி வாங்கினதுமே மூலப்படையை கூட்டிட்டு வான்னு சொல்லியிருப்பானா? ஆனால் சொன்னான். ஏன்னா வாங்கின அடி அப்படி. இன்னும் போய் போருக்கு நாளை வா, இன்று போய் போருக்கு நாளை வா என்று உயிர் பிச்சை கொடுத்த ராமன் அவனை எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால் இந்த இலங்கை படையை வைத்து மட்டும் வெல்ல முடியாது என்பதை அப்பொழுதே உணர்ந்து கொண்டான் ராவணன். சரி, தூது சென்ற அந்த வீரர்கள் 3-4 நாள்கள் கழித்து இலங்கைக்கு மூலப்படையை திரட்டி கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையே கும்பகர்ணன் இறந்து விடுகிறான், அதிகாயன் இறந்து விடுகிறான், மகரக்கண்ணன் இறந்து விடுகிறான், இந்திரஜித் நாகபாசம் பிரம்மாஸ்திரம் விட்டு வீழ்கிறான், நிகம்பலை யாகம் தோல்வி விடுகிறது, இறுதியாக இந்திரஜித்தும் இறந்து விடுகிறான். இந்த நேரத்தில் தான் மூலபலப்படை இலங்கைக்கு வருகிறது. இவ்வளவு நடந்து முடிஞ்சிருச்சு. அவன் முன்னாடியே அனுப்பின அந்த தூதர்கள் 3 நாட்கள் கழித்து அழைத்து கொண்டு வருகிறார்கள். வந்த அந்த படை இந்த நேரத்தில் மூலபலப்படை இலங்கை வந்தது. ராவணன்
அறிவிக்கப்படுகிறது. அந்த மூலபல படையோடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஐயா கூட சொன்னாங்க. மாளியவான் ஒரு இடத்தில் குறிப்பிடுவான், மூலத்தானை என்று உண்டு அது 300 அமைந்த கூலச்சேனையின் வெள்ளம் அப்படின்னு. மூலபலப்படை என்று ஒன்று உண்டு, அது 300 வெள்ளம். ஒரு வெள்ளம் என்பது ஒன்று போட்டு பக்கத்தில் 14 பூஜ்ஜியம் போடணும். 14 பூஜ்ஜியம் போட்டு இன்ட்டு 300 போட்டு பெருக்கிக்கங்க. அவ்வளவு படைகள் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல வானர படைகள் சொல்றாங்க. அங்க வந்திருக்கக்கூடிய படைகளுடைய எண்ணிக்கை எப்படி சொல்றது? கடற்கரையில் உள்ள மணலிலும் அதிகமானவர்கள். எண்ணிக்கையே சொல்ல முடியாது. கடல் கரையில் இருக்க மணல் எவ்வளவோ அதை விட அதிகமான கூட்டம் இங்கு இலங்கைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடைந்த தானைக்கு இடம் இல்லை, அப்படைக்கு இன்ன இடத்தில் இருக்கின்றது என்று சுட்டிக்காட்ட முடியாத அளவிற்கு அந்த படை திரண்டு இலங்கையை நின்றதாம். அது என்ன நிற்கிது அப்படின்னு சொல்ல முடியல. அந்த மூலப்படை வரும்போது கிளம்புகின்ற அந்த தூசி துகள்கள் விண்ணில் உள்ள தேவர்களுக்கு போய் சேர்ந்ததாம். அதை கம்பன் அழகா சொல்றான். மண்ணுற நடந்த தானை வளர்ந்த மா தூளி மண்ட விண்ணுற நடக்கின்றாரும் மிதித்தார். வானத்துல நடக்கிற அந்த தேவர்கள் மண்ணுல நடக்கிற மாதிரி இருந்ததாம். அந்த அளவுக்கு அந்த மூலப்படையுடைய சேனையுடைய நடையில தூசி துகள்கள் எல்லாம் தேவலோகத்துக்கு சென்றதாம். அப்போது ராவணன் உயர்ந்த கோபுரத்தில் ஏறி நின்று மூலபல சேனையை பார்வையிடுகிறான். தூதுவர் ஒருவர் அப்படையை ராவணனுக்கு விளக்கி சொல்கிறார். 7 தீவுகளில் இருந்து இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை காட்டி, இவர்கள் சாக தீவில் இருந்து வந்திருக்கக்கூடியவர், தானவர் சமைத்த யாகத்தில் இருந்து பிறந்தவர்கள், தேவர்களை மோகத்தில் பட முடிந்தவர்கள், மாயையின் முதல்வர்கள், மேகத்தை தொடும் மெய்யினர். மேகத்தையே தொடுவக்கூடிய உடம்பு வைத்திருக்கக்கூடியவர்களாம். மாயை செய்வதில் முதல்வர்களாம். அரக்கர்கள் சமைத்த யாகத்தில் இருந்து பிறந்தவர்கள், இந்த சாகத்தீவில் இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்றான். அடுத்து இன்னொரு கூட்டத்தை பார்த்து காமிச்சு, இவங்க குசைன் தீவில் இருந்து உறைபவர்கள், குசைன் என்ற தீவில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், கூற்றுக்கும் விதிக்கும் வசையும் வன்மையும் வளர்ப்பவர்கள். கூற்றுக்கும்னா யமனுக்கும் பிரம்மனுக்கும் பழியையும் வன்மத்தையும் வளர்க்கக்கூடியவர்கள் இந்த படை வீரர்கள். தேவர்களுக்கு இசையும் செல்வமும் இருக்கை இழக்கச் செய்தவர்கள், தேவர்களுக்கான புகழையும் அந்த இருக்கையையும் இழக்கச் செய்தவர்கள். அடுத்து நிற்கும் இவர்கள் இளவத்தீவில் இருந்து வந்தவர்கள், தேவர்களின் தலைவனான இந்திரனின் பொன்னகரமான அமராவதி நகரத்தை அழித்தவர்கள். நிலவை செஞ்சடையில் வைத்தவனிடம் வரம் பெற்றவர்கள், சிவனிடம் இருந்து நிறைய வரங்கள் வாங்கிட்டு வந்தவங்களாம். காட்டு உறுத்தி என வெகுளி பெற்றவர்கள், காட்டு உறுத்தி போல வெகுளி கோபத்தை உடையவர்கள் இந்த படை வீரர்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இவர்கள் முக்கர பெருந்தீவில் இருந்து வந்தவர்கள், முக்கர கையர், இலை வேளினர், 3 கைகளை உடையவர், 3 இலைகளை உடைய வேலை உடையவர்கள். முகண்டி சக்கரத்தினர், முகண்டி என்னும் சக்கரத்தை அந்த ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள். இந்திரன் தலைவர்கள், இந்திரனை விட இவர்கள் மேம்பட்டவர்களும். இப்படிப்பட்ட படை வீரர்கள் எல்லாம் அங்கே வந்தது. இந்த நேரத்தில் அவங்க படை வீரர்கள் மொத்தத்தையும் கம்பன் ஒரு சில உவமைகளில் சொல்கிறான். அந்த அரக்கர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாவம் தோன்றிய காலத்தே தோன்றிய பழையோன்றான். எப்படி பாவம் என்ற ஒன்று எப்ப தோன்றியதோ அப்ப இவங்க தோன்றினாங்க. இல்ல இவங்க தோன்றின பிறகுதான் பாவம் தோன்றியது. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம சொல்லுவோம்ல, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, அந்த மாதிரி தான். இவங்க வந்தது பாவம் வந்துச்சா, இல்லை பாவம் வந்த பிறகு இவங்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடி புண்ணியம் மட்டும் தர்மம் மட்டும்தான் இருந்தது. அது அழகா சொல்றான். பாவம் தோன்றிய காலத்தே தோன்றிய பழையோர், கோபம் தோன்றிடின்
தாயையும் உயிர் கொன்னும் கொடியோர். கோபம் வந்துருச்சுன்னா பெத்த தாயின்னு கூட பார்க்க மாட்டாங்க, கொன்றுவாங்க. அப்படிப்பட்டவர் இவர்கள். ஆழகாலத்தின் அமிழ்தின் முன் பிறந்த போர் அரக்கர். ஆழகால விஷம் தோன்றுவதற்கு முன்னாடியே இவங்க தோன்றிட்டாங்களாம். அந்த பார்க்கடல் கடையும் போது வந்த விஷத்திற்கு முன்பே தோன்றியவர்கள். ஒருவரே சென்று உருத்திரள் குரங்கையும் உறவோர் இருவர் என்ற தம்மையும் ஒரு கையோடு எற்றி வருவர். அவன் சொல்றான், அந்த ராவணன்ட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த படை வீரன். ஒருவரே சென்று, இந்த படையில இருக்க ஒருத்தன் போதும் தான். எப்படி? உருத்திரள் குரங்கையும் உறவோர் இருவரை, அந்த குரங்கு கூட்டத்தையும் ராம லக்குவர் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருவரையும் கொன்று ஒரு நிமிடத்துல வந்துருவாங்க. அப்படிப்பட்ட வீரர்கள், அப்படிலாம் ஒருவரை சென்று ஒரு கையால் தாக்கக்கூடிய வீரர்கள் அப்படின்னு சொல்லி பெருமையா ராவணன் சொல்றான். ராவணனிடம் படைத்தலைவன் சொல்றான். அடுத்து படைத்தலைவர்கள் ராவணனை சந்திக்கிறாங்க. அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க. எல்லா தலைவர்களையும் வர சொல்லி பேசுறாங்க. இந்த ஒரு மீட்டிங் ரொம்ப அற்புதமா கம்பன் வடிவமைச்சிருக்கிறாங்க. நினையும் நல்வரவு ஆக நும் வரவு என்று கூறி மனையும் மக்களும் நலமா என்று ராவணன் நலம் விசாரிக்கிறான். எப்படி? நினையும் நல்வரவு ஆக நும் வரவு, நீங்க வந்த வரவு மிக சிறப்பான வரவு, நல்ல வரவு. உங்க வீட்டில் மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்குறான். எந்த நேரத்தில் கேட்குறான்? இந்திரஜித் இறந்து போயிருக்கிறான். அவனை தைல காப்பில் இட்டுட்டு மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிறான். அந்த நேரத்தில் மூலப்படப்படை வீரர்களுடைய தலைவர்கள் எல்லாம் அழைத்து நலமா என்று விசாரிக்கிறான். அப்போது படைத்தலைவன் ஒருவன் எழுந்து நின்று கேட்கிறான், கும்பகர்ணனோடு இந்திரஜித்தையும் குலத்தின் வெம்பு வெஞ்சினத்து அரக்கர்தம் குழுவையும் அம்பினால் வென்றார். சிறு மனிதரே சேனையும் வானரமே நன்று நம் ஆற்றல் என நக்கான். சிரிச்சிட்டான். அந்த கூட்டத்தில் தலைவன் என்ன சொல்றான்? கும்பகர்ணனோடு, கும்பகர்ணன் எவ்வளவு பெரிய வீரன், கும்பகர்ணனோடு இந்திரஜித்தையும் குலத்தின் வெஞ்சினத்து நம்முடைய அரக்கர் குழுவையும் வென்றார் ஒரு அம்பினால். அம்பை வச்சுக்கிட்டு குரங்கு படையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வென்றுட்டாங்க. அவங்கெல்லாம் மனுஷங்களா குரங்கா? இதை கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்குடா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்போது வன்னி என்பவன், அவன் புட்கரத்தீவுக்கு மன்னன், அவன் தலைமையில தான் அந்த மூலபலப்படை தலைமையேற்று போர் செய்கிறது. அப்போது வன்னி என்பவன் புட்கரத்தீவுக்கு மன்னன். அன்ன மானுடர் ஆர் அவர் வழி யாது என்று அறைந்தான். யார் அந்த மனுஷ பயிர்கள் 2 பேரும்? அவங்களுடைய வலிமைதான் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வன்னி என்றவன் கேட்கிறான். இந்த வன்னி என்பவன் மிகப்பெரிய வீரனாக இருக்கக்கூடியவன். யார் அந்த மனிதர்கள் என்று கேட்கும் பொழுது, அப்பொழுது மாலியவான் மனிதர்களின் வலிமையை பற்றி எடுத்து சொல்றான். யாருன்னு கேட்டதும் மாலியவான் எழுந்து பேசுறான். பருத்த தோளுடைய விராதனும் மாரீசனும் ராமனுடைய ஓர் அம்பினால் இறந்து பட்டனர். யாரு? விராதனும் மாரீசனும் ராமன் விட்ட ஓர் அம்பினால் இறந்து போனவங்க. பெரிய மலையை ஒத்த கர தூசர்களையும் அவர்களுடைய பெரும் படையையும் ஒரு நாளிகை பொழுது ராமன் அழித்தான். 7 குன்றமும் எடுக்குறு மிடுக்கனை இந்நாள் பாடி மார்பு ஆக பிளந்து உயிர் குடித்தது ஓர் பகழி. யாரு? வாடியை சொல்றான். 7 குன்றமும் எடுத்த மிடுக்கணம், மலைகளிலே தூக்கக்கூடிய மிடுக்கான உடலை இருக்கக்கூடிய அந்த வாலி என்பவனை ஓர் அம்பினால் உயிர் குடித்தான் ராமன் என்பவனுடைய அந்த இதெல்லாம் எடுத்து சொல்றான். மாலியவான் மேலும் கூறுகிறான், கொற்ற வெஞ்சிலை கும்பகர்ணன் நுங்கள் கோமான் பெற்ற மைந்தரும் பிரகத்தன் முதலிய பிறரும் மற்றை வீரரும் இந்திரஜித்தோடு மடிந்தார். இற்றைய நாள் வரை யானும் மற்ற இவனும் இருந்தோம். மாலியவன் சொல்லிட்டு இருக்க அந்த மீட்டிங்ல, கொற்ற வெஞ்சிலை கும்பகர்ணனோடும், கும்பகர்ணன் உன்னுடைய கோமான் மைந்தன் அட்சயகுமாரன் இந்திரஜித் உட்பட எல்லோரும்
நம்ம படை வீரர்கள் மற்ற எல்லோரும் மடிந்தால் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவங்க நானும் இந்த ராவணன் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ராவணனுடைய மூதாதையான மாலியவான் எடுத்து சொல்றான். அடுத்து மாலியவான் குரங்கு படைகளுடைய வலிமையை சொல்றான். இப்போ நேரம் ராமன் லட்சுமணனுடைய பெருமைகளை சொல்லிட்டு குரங்கு படையை பற்றி சொல்றான். ஒரு குரங்கு இலங்கையை மலங்கு எரியூட்டி திருகு வெஞ்சினத்து அக்கனை நிலத்தோடு தேய்த்து பொருது தூது உரைத்து ஏகியது. ஒரு குரங்கு இலங்கையில தீ வச்சுட்டு போயிடுச்சு. அட்சயகுமாரனை நிலத்தோடு தேய்த்து கொன்று குவித்தது. இன்னைக்கு அந்த குரங்கு உயிரோடு இலங்கையை விட்டு போயிடுச்சு. அப்படா அந்த வானர படை எவ்வளவு வலிமையானதுன்னு நீயே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். வரும்போது நீங்களே பார்த்துருப்பீங்களே, ஒரு பெரிய பாலம் அமைச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி மாலியவான் சொல்கிறான். கண்டிலீர் குலாம் கடலினை மலை கொண்டு கட்டி மண்டு போர் செய்ய வானரம் இயற்றிய மார்க்கம் உண்டு வெள்ளம் ஓர் 70 மருந்து ஓர் நொடியில் கொண்டு மேருவுக்கு அப்புறம் குதித்து. அடுத்து அந்த வானரப்படைகள் செய்த அற்புதத்தை சொல்றான். நீங்க வரும்போது பார்த்திருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு பாலம் அமைத்தது. அது யார் அமைத்தது? அது வானரப்படைகள் இலங்கைக்கு வருவதற்காக அமைத்த மார்க்கம். உண்டுகோள் இன்னொன்று 70 வெள்ள சேனை வைத்திருக்கக்கூடிய அந்த படை. நாகபாசம் பிரம்மாஸ்திரத்தில் மயங்கி கிடந்த பொழுது ஓர் நொடியில் மேருமலைக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த மருந்து மலையை தூக்கிட்டு கொடுத்தது ஒரு வானரம். இப்படிப்பட்ட வலிமையானவர்கள் எல்லாம் அந்த படையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாலியவான் நிறைவாக முடிவுரையாக சொல்லி முடிக்கிறான். இவை அனைத்தும் சீதை எனும் கற்புடை பத்தினி பொருட்டால் விதி விளைந்தது. அவ்வில்லியர் வெல்க நீர் வெல்க முதுமொழி பதம் சொல்லினேன் என்று உரை முடித்தான். ஒன்று நீங்க ஜெயிச்சுக்கங்க, இல்லை அவங்க ஜெயிக்கட்டும். நான் என்னுடைய அனுபவத்தில் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டேன் என்று முதுமொழி பதம் சொல்லினேன் என்று உரை முடித்தான் மாலியவான். அடுத்து மூலப்படை தலைவனை வணங்கி தலைவனான வன்னி பேசுகிறான். அடுத்து கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு மாலியவான் பேசினதெல்லாம் கேட்டுட்டு அந்த வன்னி பதில் பேசுகிறான். வன்னி மன்னனை நோக்கி, நீர் இவர் எல்லாம் மடிய என்ன காரணம்? போர் செய்யாதிருந்தது ஏன் என்று கேட்கிறான். சரி, இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் நடந்திருக்கே, நீ ஏன் போர் செய்யாமல் இருந்த? எதிர்த்து ஏன் போர் செய்யலை அப்படின்னு ராவணன்கிட்ட வன்னி கேட்குறான். அதுக்கு ராவணன் பதில் சொல்றான் பாருங்க. புண்மை நோக்கினன் நாணினால் பொருதிலேன் என்றான். என்னவா? புண்மை நோக்கினேன், நாணத்தால் இவர்களோடு போர் செய்ய நான் விரும்பவில்லை என்றான். இது எவ்வளவு பெரிய பொய்! முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி மறைக்கிறான். இவன் தான் முதல் நாள் போரில் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தான். ஆனால் நான் வெக்கப்பட்டுக்கிட்டு மனுஷ பயிர்களோடையும் இந்த வானரத்தோடையும் சண்டை போடவான்ட்டு நான் போர் செய்யாமல் இருந்துட்டேன்னு ஒரு பொய்யை சொல்கிறான் ராவணன். அடுத்து வண்டி மேலும் கூறுகிறான். மூது உணர்ந்த இம்முதுமகன் கூறிய முயற்சி சீதை என்பவள் தன்னை விட்டு அம்மனிதரை சேர்தல் ஆதியின் தலை செய்யத்தக்கது. இனி செயல் அழிவாள் காதல் இந்திரஜித்தையும் மாய்வித்தல் கண்டு அப்படின்ற. மூதும் உணர்ந்த இந்த முதுமகன் உரைத்த முயற்சி. யார் அந்த முதுமகன்? மாலியவான். இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த மாலியவான் பேச்சை கேட்டதுல இருந்து சீதை என்பவளை விட்டுட்டு நம்ம போரை வேண்டாம் என்று அவங்களோடு ராம லக்குவர்களை சேர்ந்தது என்பது ஆதியின் தலை செய்யத்தக்கது. முதல்ல செஞ்சிருக்கணும். இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோம். இந்திரஜித்து கும்பகர்ணன் படை வீரர்கள் அம்பையும் இழந்துட்டு இப்ப சமாதானமா போயிருவோம்னா அது பெரிய அசிங்கம். அதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். ஆதியின் தன் செய்யத்தக்கது இனி செயல் அழிவார். இனி செய்யறது நல்லது இல்லை. ஏன்னா நம்ம காதல் இந்திரஜித்தையும் இழந்துவிட்டோம். இவ்வளவு பெரிய வீரன் இந்திரஜித்து, அவனையே நம்ம இன்னைக்கு இழந்துட்டு நிற்கும் பொழுது இந்த போர் இங்கே மாலியவான்
வெளிப்படையா சீதையை விட்டுருன்னு சொல்லலை. மறைமுகமா ராமனுடைய ஆற்றலையும் வானர படைகளுடைய திறமையும் தான் எடுத்து சொன்னான். ஆனா அவனுடைய உள் கருத்து என்னது? விட்டுறணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இங்க வன்னி பேசுறான். இந்த சூழல்ல தான் பேசுறான். மாதினை விட்டம் ஆயினும் வெஞ்சமம் விரும்பிய பட்ட வீரரை பெருகிலம், அதனால் பெறுவது பழியே. சரி, இந்த நேரத்துல சீதையை விட்டுட்டு போற செய்யாம இருந்தா நமக்கு மிகப்பெரிய பழிதான் வரும். அதனால் எல்லோரும் போருக்கு செல்வதுதான் சிறந்தது, எழுத போருக்கு என்று வன்னி படையை திரட்டுகிறான். படைத்தலைவர்களுக்கு ராவணன் கட்டளையிடுகிறான். சரி, போர்க்களத்துக்கு தயாராகிட்டாங்க. அப்ப ராவணன் படை வீரர்களை பார்த்து சொல்றான், வானர பெருஞ்சேனையை யான் ஒரு வழி சென்று ஊனர குறைத்து உயிர் உண்பேன், நீர் போய் ஒருங்கே ஆன மற்றவர் இருவரை கோரி என்று அறைந்தான். இங்க ஒரு விஷயத்தை சொல்றான் ராவணன். வானர பெருஞ்சேனையை நான் பார்த்துக்கிறேன், யான் ஒரு வழி சென்று ஊனர குறைத்து உயிர் உண்பேன். வானர படையில நான் பார்த்துக்கிறேன், மூலப்பட படையில் இருக்க நீங்க என்ன பண்ணுங்க, நீர் போய் ஒருங்கே ஆன மற்ற இருவரை கோரி, மற்ற இருவர் அந்த மனிதர்களான ராம லக்குவர்களை நீங்க பார்த்துக்கங்க. யாரு சொல்றா? ராவணன் சொல்றான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வன்னிட்ட என்ன சொன்னான்? நாணத்தால் பொருதிவேன். வானர பறைகளோட சண்டை போடுறதுன்னு வெட்கப்பட்டுக்கிட்டு நான் இவ்வளவு நாள் போர் செய்யாம இருந்தேன்னு சொன்னவன் இப்ப என்ன சொல்றான்? நான் பார்த்துக்கிறேன் வானர படைகளை, மனுஷ படைகளை நீ பார்த்துக்க. ஏன்னா அந்த மனிதர்கிட்ட அடி வாங்கி திரும்பினவன் ராவணன். அந்த வழி உண்ணாமனை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. அடுத்து மூலபலப்படை போர்க்களத்திற்கு வந்தது. அப்போது வீரர்களின் தன்மையை கம்பன் குறிப்பிடுகிறான். அறத்தை தின்று அருங்கருணையை பருகி வேறு அமைந்த மரத்தை பூண்டு வெம்பாவத்தை மனம் புணர் மணாளர். இப்படிப்பட்டவங்களாம் அறத்தை தின்று, அறன்றதே அவங்களுக்கு கிடையாது, அறத்தையே தின்றவர்கள். அருங்கருணையை பருகி, அவங்க தண்ணின்ற குடிக்கிறோம்னா அது கருணையே தான். வேறு அமைந்த மரத்தை பூண்டு, வீரம் என்பதை மட்டும் பூண்டு பாவத்தை மனம் செய்த மணாளர்கள் இந்த மூலப்பட படை வீரர்கள். அடுத்து மேலும் சொல்றான், உண்ணும் தன்மையை ஊன்முறை தப்பிடின் உடனே மண்ணில் நிற்கும் மால் யானையை வாயில் இடும் பசியார். அவங்களுக்கு பசி வந்துருச்சுன்னா சாப்பிட்ற நேரத்தில் டக்குன்னு அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிடும். உண்ணும் தன்மை ஊன் முறை தப்பிடின், அப்படி சாப்பாடு கிடைக்காம நேரம் தவறிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவானா, மண்ணில் நிற்கக்கூடிய யானையை பிடிச்சு தின்றுவாங்க. அவங்களுக்கு தாகம் எடுத்தால் மேகத்தை பிடித்து தண்ணீராக குடிப்பார்கள். அப்படிப்பட்ட வலிமையான வீரர்கள் எல்லாம் அந்த படையில் இருந்தனர் என்று கம்பன் இங்கு எடுத்துரைக்கிறான். ஒருவரே வல்லர் ஓர் உலகத்தினை வெல்ல, இருவர் வேண்டுவர் ஏழு உலகத்தையும் இருக்க. இவங்க சொல்ற அந்த 70 வெள்ள சேனைகளை ஒருவரே போதும் போய் வென்று விடுவார்கள். ஒரு மனிதரே போதும் இவர்களை வென்று விட்டு வந்துடுவார்கள் இந்த மூலப்படை வீரர்கள். இருவர் அனுப்பினோம்னா 7 உலகத்தையும் வென்று விடுவார்கள். அந்த அளவுக்கு வலிமை உடையவர்கள் என்று குறிப்பிடுகிறான். மிகப்பெரிய போர் மூழ்கிறது. வானர படைகள் எல்லாம் மூலப்பட படையோடு கடுமையாக போரிடுகின்றன. அப்போது மூலபல படையை பார்த்து தேவர்கள் அஞ்சுகிறார்கள். இவ்வளவு அடி அடிக்கிறாங்க, நம்ம எதிர்த்து போரிடவே முடியாது. நம்ம ராமனை அவருடைய வரம் வாங்கி அவதாரத்தில் அரக்கர்களை அழிக்க அனுப்பிச்சோம், ஜெயிப்பாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பதறி போய் அந்த மூலபல படை வீரர்களுடைய தாக்கத்தை பார்த்து தேவர்கள் அஞ்சி சிவனிடம் போய் முறையிடுகிறார்களாம். படியை பார்த்தனர், பறவையை பார்த்தனர், பார்வான் முடியை பார்த்தனர், பார்த்தனர் நெடுந்திசை முழுதும் வெடிய பார்ப்பது ஓர் வெள்ளிடை கண்டிலர். அவங்க பார்க்குறாங்க, மேலிருந்து தேவர்கள் பார்க்குறாங்க, நிலத்தை பார்க்குறாங்க, கடலை பார்க்குறாங்க, படர் வானை பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் 8 திசைகளையும் பார்த்தா இவங்க தான் நிற்கிறாங்க.
இந்த மூலப்படப்படை வீரர்கள் தான் நிற்கிறாங்க. வெற்றிடமாக ஒரு வெளியை கூட அந்த தேவர்கள் பார்க்கலை. அவ்வளவு வெளியே பார்ப்பது ஓர் வெள்ளிடை கண்டிலர், ஒரு வெற்றிடத்தை கூட அவர்கள் பார்க்கவில்லையாம். இவர்கள் எப்படி வெல்வது என்று தேவர்கள் சிவனிடம் பயந்து போய் சொல்றாங்க. ஒருவரை கொல்ல 1000 ராமர் வந்து ஒருங்கே 22 ஆண்டு நின்று அமர் செய்தால் என்ன? சிவன்கிட்ட போய் சொல்றாங்க, ஒருவரை கொல்ல, மூலப்படப்படை வீரர்கள ஒருத்தனை கொல்றதுக்கு 1000 ராமர்கள் வந்தாலும் முடியாது. 24 ஆண்டுகள் போரிட்டு நின்றாலும் வெற்றி கொள்ள முடியாது. அப்படி இருக்கு இவங்களுடைய தாக்கம் என்று சிவன் ஆறுதல் கூறி அந்த தேவர்களை அனுப்புகிறான். வானரப்படைகள் அப்பொழுது அஞ்சி ஓடின. மூலப்பட சேனைகளுடைய அடி தாங்க முடியாமல் ஓடின. அவை எப்படி ஓடின என்பதை கம்பன் ஒரு 2 இடங்களில் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன், உவமையாக கூறுகிறான். பார்க்கடலை கடையும் போது எழுந்த ஆழகால விஷத்தை பார்த்து அஞ்சி ஓடிய தேவர்களை போல ஓடினார்களாம். அந்த அளவுக்கு பயந்து போய் அந்த படையை எதிர்த்து நிற்க முடியாம வானரப்படைகள் ஓடியது. புற்றிலிருந்து கிளம்பிய பாம்பு கூட்டத்தை கண்டு ஓடுகின்ற எலி கூட்டத்தை போல அந்த வானரப்படைகள் எல்லாம் ஓடியலாம். தாம் கட்டிய அணை மேல் தப்பி ஓடின. ஓடும்போது அணை, நான் அதான கட்டி வச்சிருந்த அந்த அணையின் மீது தப்பி ஓடியது. கடலை நீந்தி கடப்பதற்கு தெப்பம் தேடியது. கடலில் நீந்த சென்று சில வானரங்கள் நீந்த முடியாமல் கடலில் மூழ்கியது. சில வானரங்கள் மரக்கிளைகளை பிடித்து ஏறி ஒளிந்து கொண்டது. பல வானரங்கள் மலைகளுக்குள் புகுந்தது. சில வானரங்கள் நம்ம கட்டுன இந்த பாலம் இன்னைக்கு நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது தப்பிச்சு ஓடுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேற சில வானரங்கள் அச்சப்பட்டு ஓடியலாம். அப்போது வானரங்கள் பேசிக்கொண்டன, அடைந்த பேர் அணை அழித்தது நமக்கு உயிர். எப்படி? அடைந்த பேர் அணை அழித்தது நமக்கு உயிர், உடைத்து போதுமால் அவர் தொடராமல் என்று உரைத்தது. இப்போ இந்த பாலம் போடுறதாடி நம்மளுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகிருக்குது. இன்னைக்கு பெரிய உயிரை நமக்கு கொடுத்தது இந்த பாலம். போகும்போது போகிறோம், ஆனால் என்ன செய்வோம், பாலத்தை உடச்சி விட்டுக்கிட்டே போவோம். ஏன்னா மூலப்படப்படை வீரர்கள் திரும்ப நம்மளை நோக்கி வந்துட்டாங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த உடைத்து போமால் அவர் தொடராமல், அவங்க தொடராமல் இருக்கிறதுக்கு பாலத்தை உடைச்சிக்கிட்டே ஓடிச்சான் அந்த வானரப்படைகள். அரியின் வேந்தனும் அனுமனும் அங்கதன் அவனும் பிரியகிற்றவர் இறைவனை பின்னர் பின்றா நின்றனர். அந்த நேரத்தில் அரியின் வேந்தன் சுக்ரீவன், அனுமன், அங்கதன், வீடனன் உட்பட்ட எல்லோரும் ராமனை பிரியாமல் பின்னி நின்றார்கள். மற்ற படைகள் எல்லாம் ஓடிடுச்சு. அனுமன், அங்கதன், சுக்ரீவன் இவங்க 3 பேரும் மட்டும் வானரப்படைகளில் கூட நின்றவர்கள். அப்பொழுது ராமன் கேட்கிறான், புதிதாக வந்த இந்த மூலபல படை பற்றி வீடனிடம் வினவுகிறான். இது என்ன அவ்வளவு பெரிய படை வந்து நிற்கிது, இது எங்க இருந்து வந்தது? இக்கொடும்படை எங்கு உளது? இயம்புதி என்றான் மெய்க கொடுந்திரள் வீடனை விளம்புவான். வீரா, திக்கு அனைத்தினும் 7 மா தீவினும் தீயோர் புக்கு அழைத்திட புகுந்துள்ளது இராக்கத புணரி. இக்கொடும்படி எங்கிருந்து வந்தது, இதனுடைய வலிமைதான் என்ன அப்படின்னு வீடனன்ட்ட கேட்கும் பொழுது 8 திசைகளிலும் இருக்கக்கூடிய 7 மா தீவு, மிகப்பெரிய தீவில் இருந்து அழைக்கப்பட்டது தான் இந்த ராக்கத புணரி, இந்த படை அப்படின்னு சொல்லி வீடனன் எடுத்து சொல்றான். ஓடி சென்ற அந்த வானர படைகளை அழைத்து வருவதற்காக அங்கதனை ராமன் ஏவுகிறான். நீ பயந்து ஓடின அந்த நம்ம வானரப்படைகளை அழைத்து வா அப்படின்னு சொல்றான் ராமன். அங்கதனும் ஓடி சென்று வானர சேனை தலைவர்களை சந்தித்து பேசுறான். சென்று சேனையை உற்றனன் சிறை சிறை கெடுவீர், நின்று கேட்ட பின் நீங்குமின் என சொல்லி நேர்வான்
ஒன்றும் கேட்கிலம் என்றது அக்குரங்கு இனம். என்ன சொன்னதான், சென்று இப்படி தப்பிச்சு பயந்து போய் கண்ட இடத்துக்கெல்லாம் ஓடிக்கிட்டு தெரியுங்களே வானர படைகளே, இன்று நான் சொல்றத கொஞ்ச நேரம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்கதன் சொல்றான். உடனே அந்த வானர படைகள் என்ன சொன்னாங்க, ஒன்றும் நீ ஒன்றும் பேச வேணாம், நாங்கள் உயிர் படைச்சா போதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கதனிடம் பதில் சொல்லிவிட்டு அந்த வானரப்படைகள் ஓடியது. வானரப்படை வீரர்கள் ஒரு இடத்துல நின்று பேசுகிறாங்க. ஜாம்பவான் உட்பட எல்லோரும் பயந்து ஓடிட்டாங்க. எதனை கண்டு இப்படி ஓடினீர்கள் என்று அங்கதன் கேட்கிறான். அதற்கு அவர்கள், நீ அந்த மூலப்பல படை சேனைகளை நீ பார்க்கலையா? பார்த்திருந்தா எம்மோடு நீ ஓடி வந்திருப்ப. எங்கள் அந்த படையை நீ இன்னும் சரியாக பார்க்கல போல, அது எவ்வளவு பெரிய வலிமையான படை அப்படின்னு சொல்லி அந்த அங்கதனிடம் அவர்கள் வானரப்படை தலைவர்கள் பேசுகிறான். அது மேலும் பேசுது. ஒருவன் இந்திரஜித்து என உள்ளவன் உளனால் செருவின் உற்றவை கொற்றவ மறந்தியோ. முன்னாடி ஒரு இந்திரஜித்துன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பாடுபடுத்தினான், அவனுடைய பாடுபட்டு அனுபவிச்சுட்டு தான் இன்னைக்கு உட்கார்ந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். அதை விட நீங்க 100 மடங்கு வலிமையாக இருக்காங்க. இப்போ போய் போர் செய்ய வான்னு கூப்பிடுற. அடுத்து மேலும் சொல்றாங்க, கும்பகர்ணன் என்று உளன் மற்ற இங்கு ஒருவன் கை கொண்ட அம்பு தாங்கவும் எடுக்கும் இளன் அவன் செய்தது அரிதி. கும்பகர்ணன் ஒருத்தன் இருந்தான், அவனோடையும் நம்ம போரிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்றான், அம்பை பிடுங்கி கையால் எரிஞ்ச அந்த அம்பைய நம்மளால தாங்க முடியல, அவ்வளவு வலிமையா எரிஞ்சான். அவன்லாம் வாங்கிட்டு அடி வாங்கினதை விட இவங்க 100 மடங்கு வலிமையுடையவர்களாக இருக்காங்க. என் அப்பா, மற்ற 70 வெள்ளமும் ஒருவன் தின்ன போதுமோ, தேவரின் வழியோ சிறியோ. அப்பனே, இந்த 70 வெள்ள சேனையும் ஒருத்தன் நிற்கிறதுக்கு 10 மாது. அப்படிப்பட்ட வீரர்கள் அங்கே வந்து நிற்கிறாங்க. தேவர்களுக்கு இருக்க வலிமையா எங்களுக்கு இருக்கு, நாங்கள் சாதாரண வானரப்படை, போப்பா போ அப்படின்னு சொல்லி அங்கதனிடம் அந்த வானர சேனை படை வீரர்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்படி இருக்க இருவர் பிடித்து யாவரை தடுத்து நின்று எய்வார். நம்ம நிலைமை இப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது யாரு அந்த இருவர் ராம லக்குவர்கள் நம்ம உயிரை பாதுகாக்க போறாங்களா? போப்பா அப்படின்றான். இந்த அரக்கர்கள் தலைவனுக்கு 10 தலைகள் தான் இருந்தது. யாரு? நம்ம எதிரின்னு சொல்லக்கூடிய ராவணனுக்கு 10 தலை தான் இருந்தது, 20 கை தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்திருக்காங்க பார்த்தியா, மூலப்படப்படை வீரர்களுக்கு 1000 தலைகள் 2000 கைகள் இருக்கு. அவங்க வச்சு நம்மளை அடித்தாங்கன்னா நம்மளாம் இன்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு அங்கதனிடம் அந்த வானர சேனைகள் எல்லாம் எடுத்து சொல்றது. மேலும் கடைசி அவங்க சொல்றாங்க, அனுமன் ஆற்றலும் அரசனது ஆற்றலும் இருவர் தனுவின் ஆற்றலும் நம் உயிர் தாங்கவும் சாலா, கனியும் காய்களும் உணவும் உள, கறக்க முளை உள, மனிதர் ஆளின் எண் ராக்கதர் ஆளின் எண் பையும். கடைசியா ஃபைனலா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அனுமனுடைய ஆற்றலையும் அரசனான சுக்கிரீவனுடைய ஆற்றலையும் இருவர் வில்லின் ஆற்றலையும் தம்முயிர் தாக்கவே சால. அவங்களுடைய வலிமையை வச்சுக்கிட்டு அவங்க உயிரை பாதுகாத்துக்கிறதே பெரிய விஷயம். இங்கே 70 வெள்ள சேனைகளை இந்த 4 பேர் பாதுகாக்க போகிறாங்களா? திங்கிறதுக்கு கனிகள் காய்கள் கொட்டி கிடக்குது மரத்தில், ஒளிந்து வாழ்வதற்கு புகைகள் இருக்கிறது. மனுஷன் ஆண்டா என்ன, அந்த ராவணன் ஆண்டா என்ன என்று அந்த படை வீரர்கள் எடுத்து சொல்கிறாங்க. இதிலிருந்து தான் ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, எனக்கு ஒரு கவலை இல்லை என்று அந்த வானரப்படைகள் சொல்லிவிட்டு ஓடியது. அப்போது அங்கதன் ஜாம்பவான் முகத்தை நோக்கி பேசுகிறான். இது ஒரு முக்கியமான இடம். ஏன்னா ஜாம்பவான் எவ்வளவு பெரிய ஆள், நீயுமாடா ஓடிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறான். அறிவு சான்றோய் எப்படி தொடங்குறாங்க, அறிவு சான்றோன் யாரு? ஜாம்பவான். சூரியனிடம் இலக்கணம் கற்றிருந்த அனுமனை ஒத்தவனே. ஸ்டார்டிங்கே பெரிய பில்டப் போகிறான். அறிவு சான்றோன்
சூரியனிடம் இலக்கணம் கற்ற அனுமனை ஒத்தவனே, பாம்பு படுக்கையில் எழுந்தருளியுள்ள திருமாலே ராமனாக அவதாரம் எடுத்திருக்கிறான் என்று எங்களுக்கு முதலில் சொல்லியவனே. வானரப்படைக்கு சொன்னான் அந்த ஜாம்பவான். இப்போது நீயும் அஞ்சினை போலும், நாம் இன்று அஞ்சினவர்கள் ஆனோம், அதனால் பழியும் மேற்கொண்டோம். இன்னைக்கு நம்ம அச்சப்பட்டனால வானரப்படைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பழி உண்டானது. பூமியில் எங்கு சென்றாலும் சாவை தவிர வாழ்வதற்கு இடம் உண்டோ? சாவை ஒருபோதும் தடுக்க முடியாது. அது வந்துச்சுன்னா வந்தே தீரும். சீவக சிந்தாமணியில் கூட ஒரு வரி வரும், வாழ்நாள் வற்றிலின் பொற்கிண்ணத்து தெளிநீரும் மனிதனை கொள்ளும். நேரங்காலம் வந்துருச்சுன்னா அது போய்கிட்டு தான் இருக்கணும். இதுக்கு ஏன்டா பயந்துக்கிட்டு ஓடி வந்திருக்கீங்க என்று சொல்கிறான் அந்த அங்கதன். பார்க்கடலை கடைய முடியாமல் தேவர்கள் தளர்ந்த போது அந்த கடலை கடைந்த வாலி என்பவனை ஓர் அம்பினால் ராமன் வீழ்த்தினான். அதையும் நீ மறந்துட்டியா? இவ்வளவு பெரிய திறமையானவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலில் கம்பன் வைக்கிறான். எத்தனை அறக்கரேனும் தர்மம் ஆண்டு இல்லை அன்றே, அத்தனை அறத்தை பாவம் வெல்லும் என்று அறிந்தது உண்டோ? பித்தரை போல் நீயும் இவருடன் பெயர்ந்த தன்மை ஒத்திலது என சொன்னான். ஜாம்பவானை பார்த்து அங்கதன் சொல்றான், எத்தனை அறக்கரேனும் அவர்கள்ட்ட தர்மம் இருக்கா? தர்மத்துக்கா போர் செய்கிறாங்க? அதர்மத்துக்குத்தானே நிற்கிறாங்க. அன்று அத்தகைய அறத்தை பாவம் வெல்லுமா? சரியான பாயிண்டை பிடிச்சிட்டாங்க. அறத்தை பாவம் வெல்லுமா? இப்படி அச்சப்பட்டு ஓடி வந்துட்டியே, பித்தரை போல் நீயும் இங்கு பெயர்ந்திலது ஒத்திலது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வானரப்படைகள் வந்ததை கூட ஏதோ பயந்து வந்துருச்சுன்னு சொல்லலாம், நீ வந்துட்டியாப்பா ஜாம்பவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அங்கதன் ஜாம்பவானிடம் கூறுகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி தொடங்கினா அறிவின் சான்றோயின்னு சொன்னான். கடைசி முடிக்கும்போது பித்தர்ன்ட்டான். யாரு? ஜாம்பவானை பார்த்து பித்தரை போல ஓடி வந்துட்டேன்றான். சுந்தரர் சிவனை பாடும் பொழுது பித்தா அப்படின்னு தான் தொடங்குவார், பித்தனே அப்படின்னு தொடங்குவார், கடைசியில் அழகனே என முடிப்பார். ஆனால் இங்கே அங்கதன் எப்படி முடிக்கிறான்? அறிவுள்ள சான்றோனே தொடங்கிட்டு கடைசியில் பித்தன் என்று சொல்லி அங்கு அவர்களுக்கு எடுத்துரைத்தான் அங்கதன். இப்பொழுது ஜாம்பவான் பேசுகிறான். தன கேள்வி கேட்டுவிட்டான். வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறான் ஜாம்பவான். சிறிது நேரம் வெட்கத்தால் ஜாம்பவான் கலங்கி நின்றான். பிறகு அங்கதனை நோக்கி, பேரளவிலும் உயரிய பெரிய உருவிலும் தோன்றியுள்ள அந்த அரக்கர்களை பார்த்த பின் நஞ்சு இறை கொண்ட அந்த நீலகண்டனும் துணிவுடன் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட படை வீரர்கள், இவ்வளவு பெரிய வீரர்களை பார்த்து அந்த நீலகண்டன் சொல்லக்கூடிய அந்த நஞ்சு உண்ட சிவன் கூட எதிர்த்து போரிட முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இருக்கும்போது, அப்படிப்பட்ட வீரர்கள் இருக்கும்போது, கோணர் பூ உண்ணும் வாழ்க்கை குரங்கின் மேல் குற்றம் உண்டோ? வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய புல்ல கடிச்சு தின்னுட்டு அன்னைக்கு கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு தெரிகிற இந்த குரங்குக்கு குற்றம் சொல்ல முடியுமா? நாங்கள் ஏதோ வந்தோம், அவங்க படையை பார்த்து பயந்து ஓடிட்டோம். ஜாம்பவான் மேலும் சொல்கிறான், மாளியை கண்டேன், பண்டை மாளியவானை கண்டேன், கால நேமியையும் கண்டேன், ரணியன் தனையும் கண்டேன், ஆழமா விடமும் கண்டேன், மதிவினை அனுசனோடு வேலையை கலக்க கண்டேன், இவர்கள் உள மிடுக்கு உண்டோ? ஜாம்பவான் நிறைய பேர்த்த பார்த்துட்டு வந்தேன், அடுக்கிறான். மாளி என்பவனை கண்டேன், பண்டைய காலத்தில் இருக்க மாளியவான் என்ற அரகனை பார்த்திருக்கேன், கால நேமியனை கண்டேன், ரணியனை பார்த்திருக்கிறேன், ஆழகால விஷத்தை பார்த்திருக்கிறேன், மது என்ற அரக்கன் தன் தம்பியோடு வந்து கடலையே கலக்கு இறந்து போனான், அதை பார்த்திருக்கேன். இவங்களெல்லாம் விட இந்த மூலப்பலப்படை வீரர்கள் வலிமையாக இருந்தார்கள், இவ்வளவு வலிமை படைத்தவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்று அந்த ஜாம்பவான் எடுத்துரைக்கிறான். இத்தகைய வலிமை மிக்க இந்த அரக்கர்கள் தேவர்களிடம் பல வரங்களை பெற்றவர்கள்.
சொல்கிறான், அடுக்கிட்டு சொல்கிறான். தேவர்களில் பல வரங்கள் பெற்றவர்கள், மாயம் செய்வதில் வல்லவர்கள், களி புருஷனை விட கொடியவர்கள், போர்க்கருவிகளை கையாள்வதில் தேர்ச்சி உடையவர்கள். இவர்கள் இப்படி இருக்கும் பொழுது தேவர்களே அஞ்சும் போது எளியவர்களாகிய வானரங்களாகிய நாங்கள் தளர்வது தவிர வேறு வழி இல்லை. எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியலை, அதனால தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாமல் ஜாம்பவான் பேசுகிறான். போரில் ஈடுபடாமல் அரக்கர்களுக்கு அஞ்சி ஓடி வந்த தன்மை நமக்கு பழியை தந்து மறுமையில் நரகத்தில் தள்ளிடும். எனவே பழியிலிருந்து தப்புவதற்கு போர்க்களம் செல்கிறோம் என்று அந்த ஜாம்பவான் படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வருவதற்கு சம்மதிக்கிறான். அப்படி வரும் பொழுது ராமனிடம் எப்படி விழிப்பது அப்படின்னு ஒரு வருத்தம் யாருக்கு? ஜாம்பவானுக்கு இருக்கு. ஏன்னா இவ்வளவுக்கும் தெரிஞ்சவன் அங்கதான் அந்த கேள்வி கேட்டான், இதை விட ராமன் கேட்டால் அசிங்கமாக போயிருமே அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த ராமனிடம் முகத்தில் எப்படி விழிக்கப் போகிறோம், அதெல்லாம் ராமன் உங்களை ஏற்றுக்கொள்வான், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த படையை திரட்டினான். அனுமன் ஆற்றலும் அரசனது ஆற்றலும் இருவர் தன்வின் ஆற்றலும் தம்முயிர் தாங்க அப்படிப்பட்ட படையை வைத்து கொண்டு அவன் வருகிறான். அந்த படையை பற்றி மேலும் சொல்கிறான். நீ ஒன்று, அதாவது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ராமர் உங்களை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு வானர படை திரும்பி வந்தது. அந்த படையை கேட்டுட்டு திரும்பி வருகிறது. அங்கதனோடு வானர படை திரும்பி வந்து தங்களை காப்பாற்ற எவரும் இல்லை என்று அஞ்சி ஓடிய வானர படைகளை நீங்கள் காக்க வேண்டும் என்று இலக்குவன், அனுமன், சுக்ரீவன், வீடனன் இவர்களுக்கு ராமன் கட்டளை இடுகிறான். அது பயந்து ஓடிடுச்சு. இப்போ அங்கதன் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதுக்கு நீங்கள் துணையாக நிற்கணும், யாரும் அந்த படையை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ராமன் ஒரு கட்டளை இடுறான். அப்போது நான் மூலபலப்படையை பார்த்து கொள்கிறேன் என்று ராமன் கூறிவிடுகிறான். அப்போது அனுமன் ஒரு விண்ணப்பம் செய்கிறான். நீங்கள் என் தோளின் மீது ஏறிக்கொள்ளுங்கள், நம்ம போய் அந்த மூலப்படையை வீழ்த்தலாம், நான் உங்களுக்கு பாதுகாப்பாக வர்றேன். ராமன் மறுத்து விடுகிறான். இல்லை, இந்த வானர படைகளுக்கு நீங்கள் துணையாக நிற்கணும், நீ அங்கே பார்த்துக்க, நான் மூலப்படையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். ராமன் போருக்கு புறப்படுதல். தேவர்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க. ராமன் வில்லினை தொழுது நான் ஏற்றி போருக்கு புறப்பட்டான். அப்போது தேவர்கள், தர்மத்தின் வாழ்வாய் இருப்பவனே, உன்னை தவிர இந்த அரக்கர் படையை வேறு எவராலும் வெல்ல முடியாது, உன் அவதார எண்ணத்தை முடிப்பாய் என்று தேவர்கள் எல்லாம் வாழ்த்தினார்கள். ராமன் போருக்கு கிளம்பிட்டான். அவன் மண்ணில் நடந்து போறான். ராமன் அதை பார்த்துட்டு அரக்கர்கள் வியந்து போனார்கள். இந்த மிகப்பெரிய மூலபல படை, காலாட்படை நிற்கிறது, இவ்வளவு பெரிய படைகளை பார்த்துட்டு இவன் காலால் நடந்து வருகிறானே. முப்புறங்களை எரித்த சிவனுக்கு தேர் வாகனமாக இருந்தது. நம் குலத்தை வேரோடு அழிக்க நினைத்த திருமாலுக்கு கருடன் வாகனமாக இருந்தது. தேவர்களுக்கும் பல வாகனங்கள் இருந்தது. ஆனால் இந்த தனி ஒருவன் எந்த வாகனமும் இல்லாமல் நம்மிடம் போர் செய்ய வந்திருக்கிறானே என்று ரொம்ப வியந்தாங்க. யாரு? இந்த மூலப்படை வீரர்கள். நம்மெல்லாம் இவ்வளவு பெரிய கூட்டத்தோடு வந்திருக்கிறோம், சிங்கம் சிங்கிளா வந்திருக்கிறேன், சிங்கிளா வந்திருக்கிறேன்னு பார்த்துட்டு அந்த படை வீரர்கள்லாம் மிரண்டு போயிட்டாங்க. அம்புகளை சிதற விட்டான். ராமன் வில்லை எடுத்து கயிற்றினை சுழற்றி யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை மீது வீரர்கள் செலுத்தி வந்த தேரின் மீது அம்புகளை விட்டு படை வீரர்களையும் தேர்களையும் சிதைத்து வீழ்த்துகிறான். அங்கு குருதி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த குருதி வெள்ளத்தில் தேர்கள் அழுந்தி பதிந்து கொண்டன. இதெல்லாம் கம்பன் எடுத்து சொல்கிறான். அரக்கர் எய்த ஆயுதங்கள் என்னென்ன அப்படின்றத மொத்தமாக சொல்கிறான். சிலர் தெய்வ வரங்கள் பெற்ற போர் கருவிகளை ஏவினர். சிலர் வெப்பம் உமிழும் அம்புகளை எய்தனர். சிலர் கையில் கிடைத்த கருவிகளை எடுத்து எறிந்தனர்.
சிலர் மலைகளை எடுத்து கையால் எடுத்து எறிந்தனர். போர்க்கருவிகள் எதுவும் இல்லாதவர்கள் வாயால் திட்டி தீர்த்தனர். வாயால திட்டி தீர்த்தர்கள். கம்பன் சொல்றான், அவ்வீரர்கள் எய்த ஆயுதங்கள் அனைத்தையும் ராமன் வீழ்த்தி விடுகிறான். போர்க்களத்தில் கடும் போர் அந்த நிலவியது. பல வீரர்கள் வீழ்ந்தார்கள். அப்ப சொல்றான், பிரிந்தார் பலர், இரிந்தார் பலர், உழைந்தார் பலர், புரிந்தார் பலர், நெறிந்தார் பலர், புரண்டார் பலர், உருண்டார் பலர், உடல் கருகி எரிந்தார் பலர், எழுந்தார் பலர், உடல் சொரிந்து வீழ்ந்தார் பலர். பலர்னு அடிக்கிட்டே போறான். சில பேர் தங்கள் குழுவை விட்டு பிரிஞ்சு ஓடுனாங்களாம் அந்த படை ராமன் உடைய போர் திறத்தை பார்த்து விட்டு. இப்போ சிலர் ஓடினார்கள், சிலர் வேதனை அடைந்தார்கள், உடல் நெகிழ்ந்து இறந்தார்கள், மண்ணில் புரண்டார்கள், உருண்டார்கள், உடல் கருகி எரிந்தார்கள், குடல்கள் சொரிந்து இறந்து போனார்கள். இப்படி எல்லாத்தையும் ராமன் வீழ்த்துகிறான். கடும் போர் செய்த ராமன் எங்கும் இருப்பதாக அந்த கம்பன் ஒரு இடத்துல சொல்றான். அந்த படை வீரர்களை பார்த்துட்டு எங்கிட்டு பார்த்தாலும் இருக்கிறானே அந்த மாதிரி ஒரு காட்சியை சொல்றான். முன்னே உளன், பின்னே உளன், முகத்தே உளன், அகத்தின் தன்னே உளன், மருங்கே உளன், தலைமேல் உளன், மலைமேல் உளன், நிலத்தே உளன், விசும்பே உளன். அவன் இல்லாத இடமே இல்லை. சுழண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். முன்ன பார்த்தாலும் இருக்கிறான், பின்னாடி திரும்பினா அங்கு வந்து நின்று தாக்குறான். தலைக்கு மேலே இருக்கிறான், மலை மேலே இருக்கிறான், நிலத்தில் இருக்கிறான், திடீர்னு விசும்பு வானத்தில் இருக்கிறான். இப்படி அவன் போரிட்டான் என்பதை கம்பன் அழகாக எடுத்துரைக்கிறான். அந்த ஒரு 7 கடல் இருந்ததாக சொல்லுவார்கள். அந்த கடல் எப்படி இருந்ததுன்றத வைத்து ஒரு உவமை சொல்றான். என்ன ஆச்சுன்றது. கடல் 7 இருப்பதாக சொல்வார்கள். அதில் உப்புக்கடல், தேன்கடல், மதுக்கடல், தயிர்கடல், பால்கடல், கருப்பஞ்சாற்றுக்கடல், தண்ணீர் கடல். இப்படி 7 கடல்லையும் குருவி புகுந்து வேறுபாடு தெரியாம போயிடுச்சு. உப்பு, தேன், மது, ஒன் தயிர், பால், கரும்பு, அப்புத்தான் என்று உரைத்தன ஆழிகள். இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கடல் ஆழிகள். துப்பு போய் குருதி புனல் சுற்றலால், இறந்து போன இந்த பவளம் போல அந்த குருதிகள் இந்த கடல்ல போய் கலந்ததுனால தப்பிற்று அவ்வுரை இன்று ஓர் தனுவினால். அந்த உரையெல்லாம் தூக்கி போடுங்க. உப்புக்கடல், தேன்கடல், கருப்பஞ்சாறு கடல், ஒன்லி என்னது இரத்த கடல் தான் இருந்துச்சு. தப்பிற்று அவ்வுரை என்று ஓர் தனுவினால், ராமன் விட்ட ஓர் அம்பினால் அந்த வாசகம் எல்லாம் தப்பி போயிற்று அப்படின்னு சொல்றான். குறைகடல் எழும் ஆழம் எனல் ஆயினர் ராமன், அவர் மீனம் என ஆயினார்கள். இங்கே ஒரு உவமை சொல்றான். குறைகடல் எழும் ஆழகால விஷத்தை போன்று ஆயினான் ராமன். அந்த கடலில் இருக்கக்கூடிய மீன்களை போன்று ஆயினார்கள் மூலப்பட படை வீரர்கள். விஷம் மீனை கொள்வது போல மூலப்பட படை வீரர்களை ராமன் வீழ்த்துகிறான். சண்டை போடும்போது பேசுகிறான். ராமன் அரக்கர்களை பார்த்து பேசுகிறான். வாங்கடா வாங்க, என் எதிரே வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த வரங்களையும் உங்கள் உயிர்களையும் என்னிடம் கொடுத்து விட்டு போங்கடா போங்க அப்படின்ற மாதிரி கம்பன் பாட்டு எழுதுகிறான். வம்மின் அட வம்மின், எதிர் வந்து உமது 6 உயிர் வரங்கள் பிறவும் தம்மின் தம்மின், என்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட போரிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த வரத்தையும் உங்கள் உயிரையும் கொடுத்துட்டு போங்கடா என்று கூறுவதாக கம்பன் பாடல் அமைக்கிறான். ராமனுடைய காந்தருப்ப கணை, ஒரு கணை வீசுகிறான். ராமன் காந்தருப்ப கணையை ஏவுகிறான். அது பாம்புகளுக்கு தலைவனான ஆதிசேரனை போலவும் பறவைகளின் அரசனான கருடனை போலவும் சென்று பகைவர்களுக்கு அச்சத்தை மூட்டியது. இப்பொழுது வன்னி அங்கே ராமன் போர் செய்த பார்த்துட்டு படை வீரர்களுக்கு சொல்கிறான். வன்னி வீரர்களிடம் கூறுகிறான். ராமன் போர் செய்யும் திறத்தை பார்த்து அச்சப்படுகிறான். நாம் எல்லோரும் தனித்தனியாக நின்று போரிட்டா இவனை வெல்ல முடியாது, ஒரு குழுவாக அமைச்சுக்கிட்டு நேராக போய் போரிடலாம் அப்படின்னு சொல்லி தன் படைக்கு ஒரு செய்தியை சொல்கிறான்.
எல்லோம் எல்லோம் ஒன்றி வளைத்து இந்நெடியோனை வல்லே வல்லே போர்வழி முற்றி மலையே மேல் வெல்லோம் வெல்லோம் என்றான் வன்னி. தனியால் இருந்துலாம் அவனை வந்து வீழ்த்த முடியாது. நம்ம குழுவாக சேர்ந்துக்கிட்டு மொத்தமாக போய் அடிப்போம். அப்படி வீழ்த்தினால்தான் ராமனை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி படை வீரர்களுக்கு சொல்கிறான். அப்போ அவன் போரிடும்போது ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்கிறான், எப்படி இருந்தான் அப்படின்னு. அப்போது அந்த அரக்கர்கள் ஒன்றை உணர்ந்தார்கள். ராமன் போரிடுறதை பார்த்துட்டு, மகன் முன் தன் தந்தையை கொன்றவனாகிய நரசிம்மன் போல அங்கு காட்சியளித்தான் ராமன். அவ்வளவு பேர்த்தையும் அடித்து வீழ்கிறத பார்த்துட்டு, அங்கே நரசிம்மன் தான் ராமனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான் என்று அந்த படை வீரர்கள், மூலப்படை வீரர்கள் உணர்ந்தார்கள். அப்போது அரக்கர்கள் தெய்வப்படையை ஏவுகிறார்கள். குலுங்கியது அமரர் கூட்டம். தெய்வப்படை மிக வலிமையான படை. அது சிலருக்கு தான், வரம் வாங்கியவர்களுக்கு தான் அந்த ஆயுதம் கிடைக்கும், அதை வைத்து எய்வார்கள். அவர்கள் எய்த அந்த ஆயுதம் குலுங்கியது அமரர் கூட்டம், அண்டமும் கீழ் மேலாகியது. அதனை அண்ணல் கண்டு ஓர் முறுவல் காட்டி அவற்றை அவற்றால் தகர்த்தான். அவங்க விட்ட அந்த தெய்வப்படையை ராமன் வச்சிருக்க தெய்வப்படையால வீழ்த்தினான். அண்டம் மேல் கீழே ஆனது. அதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக புன்சிரிப்பு காட்டிட்டு அந்த படை வீரர்களை எல்லாம் வீழ்த்தினான். கடைசியில் நிறைவாக கம்பன் போர் நடந்து முடிஞ்சு எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை யானைகள் இறந்தன, எத்தனை குதிரைகள் இறந்தன, எத்தனை தேர்கள் இறந்தனன்னு ஒரு கணக்கு சொல்கிறான். நல்லா கேட்டுக்கங்க. அந்த கணக்கில் எவ்வளவு தொகைன்றது நீங்கள் சொல்லி. ஆணை 1000, தேர் 16,000, அடல் பரி 1 கோடி, சேனை காவலர் 1000 பேர் படின் கவந்தம் ஒன்று எழுந்து ஆடும். காணம் 1000 கவந்தம் நின்று ஆடின் கவின்மணி கணில் என்னும் ஏனை அம்மணி 7.5 நாளிகை ஆடியது. ஆணை 1000, ஆணை யானை 1000 யானை இறந்துச்சு. தேர்கள் 16,000 செதஞ்சிருச்சு. அடல் பரி குதிரை படைகள் 1 கோடி இறந்து போச்சு. சேனை காவலர் 1000 பேர் இறந்தால் கவந்தம் ஒன்று எழுந்து ஆடுமா. அந்த போர்க்காலத்தில் இறந்த உடல்களுக்கு மத்தியில் கவந்தம் என்பது தலையில்லாத உடல், அது எழுந்து நின்று ஆடுமா. அப்படி ஒரு தடவை எழுந்து ஆடுனா 1000 யானை, 16,000 தேர், 1 கோடி குதிரை, 1000 காவலர்கள் வீரர்கள் இறந்தால் அது எழுந்து ஆடுமா. அப்படி அது எழுந்து ஆடும். காணம் 1000 கவந்தம் நின்று ஆடும். அப்ப 1000 தலையில்லாத உடல்கள் எழுந்து நின்று ஆடியது ஆடும். இப்போ எவ்வளவு பெருக்கி பார்த்துக்கணும். நான் கொஞ்சம் கணக்கில் வீக்கு. காணம் 1000 கவந்தம் நின்று ஆடியும் கவின்மணி கணில் என்று ஒழியும். ராமனுடைய வெளியில் இருக்கக்கூடிய அந்த மணி தனின்னு ஒரு சத்தம் கேட்குமா. இவ்வளவு நடந்த பிறகு ஒரு தடவை அடிக்குமா. 1000 கவந்தம் ஆடின பிறகு ஒரு முறை அடிக்குமா. அப்படின்னா 7.5 நாளிகை அந்த மணி அடித்து ஒழித்தலாம். 7.5 நாளிகைன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அடித்தது. அப்போ எத்தனை பேர்னு எண்ணிக்காங்க. இப்படி அந்த இறந்தவர்களின் எண்ணிக்கையை பற்றி கம்பன் மிக அழகாக குறிப்பிடுகிறான். நிறைவாக ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இப்படி ராமன் ஓர் ஆளாக நின்று அந்த மூலபலப்படையை அழித்தான். அப்போது கம்பன் ஒரு பாடலை அமைத்து இப்படலத்தை நிறைவு செய்கின்றான். தாய் படைத்துடை செல்வம் செல்வம், தாய் படைத்துடை செல்வம் ஈக என தம்பிக்கு ஈந்து, வேய் படைத்துடை காணம் விண்ணவர் தவத்தின் மேவி, தோய்படை தொழிலால் யார்க்கும் துயர் துடைத்தானை நோக்கி வாய்ப்படைத்தவர் எல்லாம் வாழ்த்தினர் வணங்கினர். நம்ம தாய் சொல்லை கேட்டு பெரும் செல்வத்தை தன் தம்பிக்கு ஈந்து அரச பதவி உட்பட பரதனுக்கு கொடுத்துட்டு மூங்கில்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காட்டு பகுதிக்கு விண்ணவர்கள் செய்த தவத்தால் வந்து
இங்கு மிகப்பெரிய போர் திறமைகள்லாம் பெற்று பகைவர்களை வென்று நம்முடைய துயரத்தை எல்லாம் போக்கியவனான ராமனை வாய் உள்ளவர்கள் எல்லாம் வாழ்த்தினர், வணக்கம் செய்தனர் என்று சொல்லி இவ்வளவு நேரம் என் பேச்சை கேட்ட உங்களையும் வாழ்த்தி வணங்கி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சென்னை புதுக்கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கும் பேராசிரியர் அக்பர் அலி ஐயா அவர்கள் அற்புதமாக நம் முன்னால் படைத்து காட்டினார்கள். காட்சிப்படுத்துதல் என்பது உரையில் ஒரு புதிய உத்தி. நாம படிக்கிறதுங்கிறது ஒண்ணு, கேட்கிறதுன்னு ஒண்ணு. ஆனால் நடந்த நிகழ்வுகளை அவர் சொல்லும் போது நம் கண் முன்னால் விரிகிறது என்பது மிகப்பெரிய விஷயம். அப்படி நம் கண் முன்னால் ஒரு 1000 பாகுபலி, 2000 காந்தாரா பார்த்தது போல மிக பிரம்மாண்டமான மூலபலை படையின் சிறப்பினை, அவர்களின் இயல்பு, அவர்களின் குணம் எல்லாவற்றையும் சொல்லி, அதை சொன்ன உடனேயே வானரப்படை ஓடிச்சோ இல்லையோ நம்ம ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ள வந்தது. அதுல அற்புதமா சொன்னார் இல்லையா, வானரப்படை சொன்னதான் நாம போட்ட பாலத்துல நம்மளே ஓடி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொன்னதாக நகைச்சுவையாக அற்புதமாக ஒரு காட்சியை கம்பர் படைச்சு காட்டினார். அதுல பாரதி சொன்னார் இல்லையா, சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம். அதை எழுதினப்போ ஒரு புதுக்கவிஞர் சொன்னார், எதற்கு, எங்கள் அகதிகள் நடந்தே வருவதற்கா என்று கேட்டார். அப்படி நாம பாதுகாப்புக்காக போட்ட பாலத்திலேயே நடந்து தப்பிச்சிடலாம் என்று சொல்வது போன்ற ஒரு காட்சி அதுல வந்தது என்று அற்புதமாக அதனை எடுத்து கூறி, அவர்களின் இயல்பு, வன்னி என்ற அந்த தலைவன் பேசிய பேச்சு, கடைசியில் தனி ஒருவனாக நின்று ராமபிரான் பார்க்கடலில் தோன்றிய ஆலகால விஷம் போல தோன்றினார், அந்த கடலில் தோன்றிய மீன்களைப் போல மூலபலப்படை அழிந்து போனது என்று மிக அற்புதமாக அந்த உரையினை தொடர்ச்சியாக எடுத்து சென்று நம் முன்னால் படைத்து காட்டிய பேராசிரியர் அக்பர் அலி அவர்களுக்கு மதுரை கம்பன் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.